ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த வெண்பாவுக்காக என்னென்ன இதெல்லாம் நடக்குது பாருங்கள். வெண்பாவை தூக்கிட்டு போனால் நமக்கு கோடி கோடியாக பணம் கொட்டணும் ஒரு பக்கம். இன்னொன்று வெண்பாவை விட்டு பிரிஞ்சு அந்த மல்லியும் சரி அந்த விஜயும் சரி பைத்தியம் பிடிச்சி ரோடாக தெளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். வெண்பா எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் வெண்பா மேலே உண்மையான பாசம் வச்சுருக்க மல்லியும் சரி விஜயும் சரி சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவை விட்டு வேறு ஏதோ முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெண்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு சின்னதாக ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கேவலமான ஒரு இது இருக்குது தெரியுமா? இந்த ராஜேஸ்வரியெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் பேச்சை கேட்டுட்டு இப்போ என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன இது பண்ணாலும் அவள் பண்ண சதியில் போய் மாட்டிக்கிட்டு இப்போ கடைசியில் முழிக்கிறது யார்? நம்ம மல்லி தான். அதோட சும்மா விட்டாங்களா? அதுவும் இல்லை. இந்த கதிரேசனும் நிஷாவும் இருந்துக்கிட்டு மல்லியை கடத்திடுறாங்க. அதுவும் எப்படி அவங்க மார்க்கெட் போகிறப்ப அவங்க அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு மூளையே வேலை செய்யலை. ஏன்னா அவங்க டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அதுவே அடிக்கடி அவங்க கண்ணு முன்னாடி போகுது. அதனால் பயங்கர டென்ஷன் ஆகி அவங்க இருந்துக்கிட்டு அந்த இடத்துலையே நின்று கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சில ரவுடி பொம்பளைங்களுக்கு காசு கொடுத்து அந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க இந்த கதிரேசன் நிஷாவும். அதுக்கப்புறம் அவங்க இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் யாருன்னு தெரியுமா, முதல்ல இந்த கர்ச்சிப்பை மோந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப்பை காட்டினதும் அப்படியே சொயின்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க நம்ம மல்லி. அடிப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க, எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாமல் மயக்கத்தில் இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, இந்த நிஷா, கதிரேசன் இவங்க 4 பேரும் கூட்டணியை போட்டு பேசிங்கிறாங்க. அப்பாடா எப்படியோ இவளை கடத்தியாச்சுரா சாமி, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக இவளை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இவை சரியான கேடி. நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம், அதுக்கப்புறம் நம்ம கண்ணிலே மண்ணை தூவிட்டு ஓடிடுவோம். அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவோம். இவ்வளோ மட்டும் கம்மியானாலும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவங்க இருந்துக்கிட்டு முழிச்சிக்கிறாங்க. மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி, நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் இந்த நிஷா கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கிறேன். ஏன்னா இவளே ஒரு புள்ள பூச்சி ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கிட்டு போனாலே இப்போ எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருந்துச்சு. ஆனாலும் அவளுக்கு அவ்வளோ தைரியம் இல்லையே. இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான பிளான் எல்லாம் நீ தான் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே நினச்சேன். அதனால் அது உண்மையாயிடுச்சு. பாதிக்கு பாதி இல்லைனாலும் முக்கால்வாசி வந்துச்சு இல்லை. அதுக்கப்புறமா அந்த மல்லியை பொல்லான்னு ஒன்று அடி போடுறாங்க. ஏன்னா நீ எதுத்தா பேசிகிட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா அது இதுவும் ஆகாது. ஒழுங்கு மரியாதையே இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டுட்டு உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. உனக்கு 1 லட்சம் வேணுமா 2 லட்சம் வேணுமா 10 லட்சம் வேணுன்னா கூட பரவாயில்ல, கவலையே படாத. உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு, நான் தரேன். ஆனால் அந்த விஜய்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, சல்லி காசு தராது. அதனால் எங்ககிட்ட நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு உன் பாட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்க. அதை விட்டுட்டு விஜய் தான் என் புருஷன், வெண்பா தான் என் பிள்ளை, இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த பழைய வசனம்லாம் பேசியிருப்பாங்களா பாட்டிங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசினு வச்சுக்கோயேன். கடைசியில் பாடுபட போகிறது என்னமோ நீ தான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எதுவும் இல்லாத ரோடோட நீயும் அந்த விஜய் மாதிரி திரிவை பார்த்தியா, அப்போ தான் உனக்கு எங்களோட அருமை புரியும். அதனால் இப்போவே இதை வாங்கிட்டு போயிட்டேன்னா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் மனக்கோட்டை கட்டினாலும் நான் விஜயை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. நான் ஒன்றும் மல்லின்ற ஏமாளி இல்லை. விஜயை விட்டுட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு நானா ராஜேஸ்வரியா? கிடைச்ச அழகான வாழ்க்கையை வாழ தெரியாத நீ எங்கே? சின்ன வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை தேடி பிடிச்சி வாழ்கிறேன் நான் எங்க? அதனால் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. நான் இத்தனை நாளாக உங்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டியிருந்த பற்றியா, அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு தலையாடினேன் தவிர மற்றபடி உனக்காக நான் ஒன்றும் பயப்படல. இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை இதோட இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காதுன்னா நீ எந்த இடத்துல இருக்கன்றதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்க. இல்லை தங்கம், நீ கட்டி போட்டு வச்சுருக்கோம் உன்னை கடத்திட்டு அது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. நீ ஓவராக பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, பின்னாடி பாரு பாடி கார்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஏற்றுனான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துருவேன். அதனால் நாங்கள் சொல்கிறத கேட்டு இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அது உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவங்க டயலாக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.